தனம் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ வந்து கதிர் அந்த சுதாகரை பிடிச்சி கோர்ட்டில் கூட்டிகிட்டு வந்து உண்மையை வந்து சொல்ல வச்சு தனத்தை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் தனம் வந்து இனிமேல் வரமாட்டா, அவளுக்கு வந்து தண்டனை கிடச்சி ஜெயிலுக்குள்ளே போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனத்தோட மாமியார் பார்த்தீங்க அப்படின்னா சீமனையை ஊற்றிக்கிட்டு தன்னை கொளுத்திக்க போவாங்க. கரெக்டாக கொளுத்திக்க போகிற அந்த நேரத்தில் எல்லாருமே வீட்டுக்கு வந்து அவங்கள காப்பாற்றிடுவாங்க. எதுக்காக அத்தை இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? நான் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுட்டு போயிடுவேனா? என்னை விட்டுட்டாங்க, கோர்ட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா தனத்தோட மாமியார் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கூடயே இருந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சார்கிட்ட வந்து நன்றி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்த விஷயத்தை எல்லாமே கதிரோட தங்கச்சி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஓ, ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? இருந்தாலும் இப்போ நம்ம பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? போலீஸெல்லாம் வேற உள்ள நிறைய போலீஸை வந்து தண்டிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த போலீஸ்னால நம்ம பையனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போ 2 ஃபேமிலிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தனத்துக்கும் கதிருக்கும் வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் 2 பேத்தையும் வந்து சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ண தான் போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.